भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்தகம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிடவேதசாகரம் ஏறாறு வைகாசி விசாகத்தினேத்தத்தை வாரோர் அறியப்பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யனெழில் குருகை நாதன் அவதரித்த நாள். பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய திருவாய்மொழியிலே 6ஆம் பத்திலே முதல் பதிகம் வைகல் பூங்கழிவாய் என்கிறதான பதிகம் இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக அமைந்திருக்கிறது. திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு பிரதிபாத்தியமான அர்த்தம் அமைந்துள்ளது. அந்த ரீதியிலே 6ஆம் பத்துக்கு எம்பெருமானுடைய சரண்யத்துவம் என்கிறதான அர்த்தத்தை ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார். இந்த பத்தானது எதற்காக வந்தது, அதாவது போன பத்துக்கும் 5ஆம் பத்துக்கும் இந்த 6ஆம் பத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு, சங்கதி என்ன என்று தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே வியாக்கியாதாக்கள் ஆச்சரியமாக காட்டுகிறார்கள். கீழே 5ஆம் பத்திலே நோற்ற நோன்பு என்கிறதான திருவாய்மொழி தொடங்கி தொடர்ந்து 4 திருவாய்மொழிகளாலே அடுத்தடுத்து ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளிலே
சரணம் புகுகிறார், சரணாகதி செய்கிறார். எம்பெருமானோ அந்த சரணாகதிக்கு பலனே தரவில்லை. ஆழ்வார் செய்ததான சரணாகதிக்கு பலம் இல்லாமல் போக, இப்படி எம்பெருமான் அவதார காலங்களிலே எவ்வாறு தன்னுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் செய்தானோ அவை எல்லாவற்றையும் அனுபவித்து, இந்த அனுபவங்கள் எல்லாம் தமக்கு என்று கிட்டும், உன்னையன்று தலை பெய்வனே என்று 5ஆம் பத்திலே கடைசி திருமொழியிலே, பிறந்தவாரம் என்கிறதான திருவாய்மொழியிலே ஆழ்வார் பலவாறாக கதற, எப்படியாவது எம்பெருமான் திறத்திலே சேர வேணும் என்று பார்க்கிறார். ஆனால் எம்பெருமான் ஏன் இப்படி அவருடைய சரணாகதியை பொருட்படுத்தாமல் ஏன் இவ்வளவு காக்க வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு நாம் பண்ணின பாக்கியமேதான் காரணம் என்று தெரிவிக்கிறார்கள். என்ன நாம் பண்ணின பாக்கியம் என்ன என்னால், ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே அவருக்கு எம்பெருமானோடே சேர வேணும் என்கிறதான இச்சையானது வந்துவிட்டது. அதன் பிறகு அடுத்த திருமொழி வீடுமின் முத்தமும் தொடங்கி, வீடுமின் முத்தத்திலே உபதேசிக்கிறார், சம்சாரிகளை பார்த்து உபதேசிக்கிறார். இந்த சம்சாரமானது எவ்வளவு அனித்தியமான ஒன்று, இதில் இருக்கக்கூடிய எந்த விதமான வஸ்துக்களும் நிலையானது அல்ல, இவை எல்லாவற்றையும் விடுமின் என்று உபதேசித்தார். அதன் பிறகு பல உபதேசங்கள் ஆழ்வார் சம்சாரிகளான நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆங்காங்கே எம்பெருமான் தான் பரதேவதை என்று அவனுடைய பரத்வத்தை ஆங்காங்கு ஸ்தாபித்தார். அதே போல அடியவர்களுடைய மேன்மை, பயிலும் சுடரொளி முதலான திருவாய்மொழிகளாலே அடியவர்களுடைய மேன்மை, பாகவதர்களுடைய மேன்மை, அவர்களுடைய பாகவத சேஷத்துவத்தினுடைய ஏத்தம் என்ன என்கிறதையெல்லாம் விசதமாக தெரிவித்தார். இப்படி இவ்வளவு தூரம் தெரிவித்து இன்னும் இவர் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு உள்ளன. திருவாய்மொழி 1000மே போராதுன்னு தான் சொல்லணும் ஒரு விதத்தில் பார்த்தால். அவ்வளவு உபதேசங்கள் இந்த சம்சாரிகளுக்கு ஆழ்வார் பண்ணுகிறபடியாலே, ஆழ்வாருடைய உபதேசத்தினாலே ஒழிய உபதேசம் இல்லாமல் போனால் இந்த சம்சார மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யாரும் என்றும் தன்னை அடைவதற்கு முயற்சிக்க மாட்டார்கள் என்று அந்த எம்பெருமான் அப்படியே பேசாமல் இருக்கிறான். ஆழ்வாருடைய சரணாகதியை பரிசீலிக்காமல் இன்னும் இவர் உபதேசிக்கட்டும், இன்னும் இவர் சம்சாரிகளுக்கு சொல்ல வேண்டிய வாக்குகள் நிறைய உள்ளன, எல்லாவற்றையும் இவர் கூறட்டும் என்று எம்பெருமான் ஆழ்வாருடைய சரணாகதியை ஏற்கவில்லை என்று ஒரு காரணம் காட்டுகிறார்கள். இப்படி ஆழ்வார் உன்னை அன்று தலை பெய்வனோ என்ன அந்த நிலையிலே இருக்க, எம்பெருமானோட சேர வேணும் என்கிற நிலையிலே அவருக்கு தன்னுடைய தானான தன்மையை துறந்து நாயிகா பாவத்தை அடைகிறார். அதனால இந்த பதிகத்திலே எம்பெருமானுக்கு தூது விடுகிறார். எம்பெருமானுக்கு தூது விடுறதுங்கிறது, அவனுக்கும் தூது போகிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆழ்வார்கள் தூது விட்டாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்திலே நாம் பார்த்தோமே ஆனால் இந்த தூதுக்கு ஒரு கதை சொல்லுகிறார். அதாவது ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் இலங்கைக்கு திருவடியை தூது அனுப்ப, திருவடி தூது போய் வந்து அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் எம்பெருமானிடத்திலே கூற, எம்பெருமான் முடிவு பண்ணானாம், நாம் அடுத்த ஒரு அவதாரம் எடுத்தோம் என்று சொன்னால் தூது கண்டிப்பாக போக வேண்டும், தூது போவதற்காகவே ஒரு அவதாரம் எடுக்க வேணும் என்று முடிவு பண்ணி கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் எடுத்தான் என்று ரசமாக தெரிவிப்பார்கள்.
தூது சென்னாய் குருபாண்டவர்க்காய் என்னெல்லாம் ஆழ்வார்கள் பல பாசுரங்களிலே தெரிவிக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே தெரிவிக்கிறார். அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் என்ன. இப்படி எம்பெருமானுக்கு தான் தூது போவதும் மிகவும் பிடித்ததான ஒரு விஷயம். தன் பக்கலிலே தனக்கு பிறர் தூது அனுப்புவதும் மிகவும் பிடிக்கும் போதும் ஆகினாலே தான் ஆழ்வார்களை ஆங்காங்கே அவன் தூது அனுப்பும்படி செய்கிறான் என்று நம்மாலே பார்க்க முடிகிறது. அந்த ரீதியிலே ஆழ்வார் திருவாய்மொழியிலே மொத்தம் 4 முறை தூது அனுப்பி இருக்கார் எம்பெருமானுக்கு. 4 தூது பதிகங்கள். என்னென்ன பதிகங்கள் என்னால் அஞ்சரே மடனாரா என்கிறதான பதிகம், அதே போல பொன்னுலகாளீரோ என்கிற பதிகம், இதற்கு மேலே வரக்கூடிய பதிகம், இந்த பதிகம் வைகல் பூங்கழிவா என்கிற பதிகம், எங்கானலகங்கழிவா என்கிறதான பதிகம். இந்த 4 பதிகங்களிலேயும் என்ன விசேஷம் என்னால் 4 பதிகங்களினாலேயும் எம்பெருமானுடைய 5 நிலைகள், பரம் யுக விபவ அந்தரியாமி அர்ச்சை முதலான 5 நிலைகளிலேயும் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை எண்ணி ஒவ்வொரு பதிகத்தாலேயும் தூது விடுகிறார். அதிலே இந்த திருவாய்மொழி விபவாவதாரத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை எண்ணி தூது விடுவதாக தெரிகிறது. அது எப்படி என்னால் மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே வைகள் திருவன்வண்டூர் வைகமிராமனுக்கு என் செய்கதனை புள்ளினங்கால் செப்புமனா என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே எம்பெருமான் அவதார காலங்களிலே எழுந்தருளியிருந்த நிலை கண்டு அந்த அவதார காலங்களிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த விபவ நிலைக்கு இப்பதிகத்தாலே ஆழ்வார் தூது விடுகிறார் என்ன ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அதே போல திருவன்வண்டூர் திவ்ய தேசம் என்கிறபடியாலே அந்த திருவன்வண்டூரிலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் அர்ச்சாவதார எம்பெருமானை என்னையும் தூதனுப்பினார் என்னும் கொள்ளலாம். இப்படி 2 விதமாகவும் இவ்விடத்திலே அர்த்தம் கொள்ளலாம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தூது என்பது யார் போகிறார்கள், யார் தூது போகிறார்கள் என்னால் இங்கே ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் காட்டப்படுகிறது. இந்த தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்னால் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள்தான் இந்த சம்சாரிகளையும் எம்பெருமானையும் இருவரையும் சேர்க்கக்கூடியவர்கள், கடக கிருத்தியம் பண்ணக்கூடியவர்கள். பிராட்டி எப்படி புருஷகாரம் செய்கிறாளோ அதே போல ஆச்சாரியர்களும் அந்த பிராட்டியினுடைய ஸ்தானத்திலே இருந்து எம்பெருமானையும் நம்மையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்னால் ஞானத்திலேயும் அனுஷ்டானத்திலேயும் சிறந்தவர்கள். என்ன காரணம் என்னால் பட்சிகளுக்கு 2 இறகானது அமைந்திருக்கிறது. அந்த 2 இறகு என்னத்தை தெரிவிக்கிறது என்னால் ஆச்சாரியர்களுடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும். இப்படி இந்த ஞானத்திலேயும் அனுஷ்டானத்திலேயும் சீலர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை தூதனுப்பி அவர்களுடைய சம்பந்தத்தோடு எம்பெருமானை அடைய வேணும் என்கிறதான ஒரு விஷயத்தை இவ்விடத்திலே காட்டியிருக்கிறார் என்று தெரிகிறது. மேலே இந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் யதாவகாசம் அனுபவிப்போம். வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகினங்கால் செய்கள் சென்னலுயர் திருவன்வண்டூருரையும் கைகள் சக்கரத்தன் கனிவாய்ப் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையாட்டியே என் காதன்மையே. இந்த பதிகத்தில் ஆழ்வார் குருகுகளை தூது விடுகிறார் என்று பார்த்தோம். அந்த கிரமத்திலே குருகுகள் அமைந்திருக்கக்கூடிய வீத்திருக்கக்கூடிய ஸ்தலத்தை, குருகுகள் எங்கெங்கெல்லாம் குடியிருக்குமோ அந்த இடத்தை முதல்ல தெரிவிக்கிறார்.
வைகள் பூங்கழிவாய் என்ன கழி என்று சொன்னால் கடல் அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய நீர்பரப்புக்கு கழி என்று பொருள். அந்த கழிகளானது சாமான்யமாக இல்லாமல் பூங்கழிகளாக அதீவ ரமணீயமான கழிகளாக அமைந்திருக்கின்றனவாம். அந்த பூங்கழிகளுக்குள்ளே இந்த குருகினங்கள், குருகு கூட்டங்கள், இனங்கள், அதாவது ஒரு குருகும் தன்னுடைய துணையோடு எப்பொழுதும் வந்து மேய்கின்றனவா. வைகள் என்னால் எப்பொழுதும் என்று அதனுடைய பொருள். வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குருகினங்காள் என்று பராங்குஷ நாயகியானவள் இந்த குருகுகளை பார்த்து கூப்பிடுகிறார். இவள் கூப்பிடுகிறதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் இந்த குருகுகளை கூப்பிடுகிறாள் என்னால், இந்த குருகுகள் எல்லாம் ஒன்னொன்னும் தன்னுடைய துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக அமைந்திருக்கின்றன. ஒன்னொன்னும் தன்னுடைய துணையோடு சேர்ந்து தங்களுடைய உணவை தேடிக்கொண்டு பருகிக்கொண்டு ஆனந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த பராங்குஷ நாயகியோ எம்பெருமான் இவளுடைய கைக்கு எட்டாமல் இப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கான். இவள் பண்ணும்படியான அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளாமல், இவள் படும் அவஸ்தையை அவன் பொருட்படுத்தாமல், அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன். ஆனால் இந்த குருகுகள் எல்லாம் இப்படி ஒன்னொன்னும் தன்னுடைய துணையோடு இப்படி அதீவ சந்தோஷமாக கூடியிருக்கின்றனவே என்று அந்த குருகுகளை பார்த்து, நீங்கள் இப்படி உங்களுடைய சுவார்த்த புத்தி பண்ணி உங்களுக்காக மாத்திரம் உங்களுடைய பசி தீரும் வண்ணம் நீங்கள் உங்களுடைய காரியத்தை மாத்திரம் செய்கிறீர்களே, என்னை பற்றிலாம் யோசிக்க மாட்டேல, நான் இப்படி என்னுடைய துணைவனான எம்பெருமானோட சேர முடியாமல் இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று பராங்குஷனாகியானவள் அந்த குருகுகளை பார்த்து புலம்புகிறாள். அந்த குருகுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்ன, தூவிரிய மலருடக்கி துணையோடும் பிரியாதே. திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக மாறி எப்படி திருவாளி எம்பெருமானை நோக்கி அவர் வண்டுகளிடத்திலே தூதுவிட்டாரோ அதே ரீதியிலே நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக மாறி குருகுகளிடத்திலே திருவன்வண்டூர் எம்பெருமானுக்கு தூது விடுகிறார் இந்த பாசுரத்தாலே. இப்படி இவள் பராங்குஷ நாயகி குருகினங்காள் என்று சற்று கூப்பிட்டவுடன் அந்த குருகுகள் எல்லாம் பார்த்தனமா, என்ன பராங்குஷ நாயகி நம்மளை கூப்பிடுகிறாளே, என்ன காரணம், கூப்பிட்டிய என்ன காரணம் என்ன எல்லாம் வந்து நிற்க அடுத்து தெரிவிக்கிறாள், நீங்கள் எனக்கு ஒரு சகாயம் பண்ண வேணும். என்ன சகாயம் பண்ணணும் சொல்லு, என்ன அவைகள் கேட்க, செய்கள் சென்னலுயர் திருவன்வண்டூருடையும், நீங்கள் எனக்கு தூது போகணும் என்ன இவள் முதல்ல தெரிவிக்கிறாள். தூது போகணுமா, எங்கே போகணும் என்ன அவைகள் கேட்க, திருவன்வண்டூருக்கு போகணும். அந்த திருவன்வண்டூர் எப்படி இருக்கின்றன, எப்படிப்பட்ட க்ஷேத்திரமாக அமைந்திருக்கிறது என்னால், செய்கள் சென்னலுயர் திருவன்வண்டூர், நன்கு பசுமையான சென்னல், செய்கள் சென்னல், நெற்பயர்கள் பல நெற்பயர்கள் அவ்விடத்திலே அமைந்திருக்கின்றன. மிகவும் செல்வ செழிப்பாக அந்த நெற்பயிர்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்பேற்பட்ட திருவன்வண்டூருக்கு நீங்கள் தூது போக வேணும் என்று தெரிவிக்கிறார். ஏன் இப்படி சொல்லணும், ஏன் இந்த செய்கள் சென்னலுயர் என்று சொல்லணும் என்னால், இந்த பட்சிகள் தானே தூது போகணும். இந்த பட்சிகள் தூது போகணும் என்று சொன்னால் அவைகளுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் வேணும். பராங்குஷ நாயகிக்காக தூது போறோம் அப்படிங்கிறது இருந்தாலும், இன்னொருத்தருடைய உபகாரத்துக்காக தூது போறோம்ங்கிறது இருந்தாலும், தங்களுடைய ஒரு தேவைக்காகவும் அவைகள் அவ்விடத்துக்கு செல்ல வேணும். அப்போ அது அந்த இடத்துல இருந்தால்தான் இவைகள், இந்த குருகுகள் இவளுடைய தூதையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு
திருவன்வண்டூருக்கு போகுங்கள் என்கிறபடியாலே செய்கொள் சொன்னழுதியர் திருவன்வண்டூர் என்று நீங்கள் எப்பொழுதும் இந்த பூங்கழிகளுக்குள்ளே உங்களுடைய உணவைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த திருவன்வண்டூருக்கு போங்க, அங்க நல்ல நெற்பயிர்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இங்கே என்னத்தையோ நீங்கள் இவ்வளவு நாளா உண்டீர்கள், இவையெல்லாம் வேண்டாம். திருவன்வண்டூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்களை சற்று சுவைத்து அப்படியே அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்னுடைய ஸ்திதியை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கோ என்று தெரிவிக்கிறாள் பராங்குஷ நாயகி. உடனே அந்த குறுகுகள், சரி திருவன்வண்டூருக்கு போகணும் என்று சொன்னாய், போறோம். அங்க போய் யாரிடத்திலே கொண்டு போகணும், யாருக்கு யாரிடத்திலே நீ அனுப்பக்கூடிய தூதை கொண்டு சேர்க்க வேணும் என்று கேட்க அடுத்து தெரிவிக்கிறாள், கைகொள் சக்கரத்தியன் கரிவாய் பெருமானை கண்டு. கீழ் திருவாய்மொழியிலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற திருவாய்மொழியிலே கிருஷ்ணாவதாரத்தை அந்த பாசுரத்திலே அனுபவித்தார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று எம்பெருமானுடைய சரித்திரத்தை பாசுரத்தாரை கிருஷ்ணாவதார சரித்திரத்தை அனுபவித்தார். அதிலே பிறந்தவாறும் என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப கைகொள் சக்கரத்து என்று அந்த பிறந்தவாறும் என்கிறதான அர்த்தத்தை கைகொள் சக்கரத்து என தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம் என்னால், கண்ணன் பெருமான் அவன் தேவகி பிராட்டிக்கு பிறந்ததான சமயத்திலே அவன் சங்க சக்கரங்களோட பிறந்தான். சங்க சக்கரத்தோட பிறந்ததை பார்த்து தேவகியும் வசுதேவரும் ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர உபசம்ஹர என பிரார்த்தித்தார். பெருமானே, பரவாசுதேவனே, நீ இங்கே சங்க சக்கர கதாதரனாக உன்னுடைய ஆயுதங்களோட தோற்றம் அளிக்கிறாய். இந்த திருக்கோலத்தை உபசம்ஹரத்தை மறைத்துக்கொள் என்று அவர்கள் பிரார்த்திக்க, அதன் பிறகுதான் எம்பெருமான் அந்த சங்க சக்கரங்களை மறைத்துக் கொண்டான் என்று பாகவதாதி புராணங்களிலே சரித்திரங்கள் காணப்படுகிறது. ஆழ்வார்களும் பல இடங்களில் தெரிவிக்கிறார்கள். அந்த சரித்திரத்தை இவ்விடத்திலே கைகொள் சக்கரத்து என்று பிறந்தவாறும் என்கிற அர்த்தத்தை காட்டினார். அதன் பிறகு வளர்ந்தவாறும் என்கிற அர்த்தத்தை காட்டுவதற்காக என் கனிவாய் பெருமானை கண்டு, எம்பெருமான் அவனுடைய அந்த யௌவன காலத்திலே கிருஷ்ணாவதார சமயத்திலே அவ்வவிடம்புக்கு வாயர் பெண்டிற்கணுக்களாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து குழமை செய்யாமே என்று ஆழ்வார்கள் தெரிவித்த கிரமத்திலே அவன் அந்த கோபவாயால் பொருட்டு ஏத்து நிறுத்தம் இருத்தாய் என்கிற ரீதியிலே அந்த அவனுடைய அந்த திருவாய்களும் அந்த கனிவாயாக அமைந்திருக்கின்றன என்கிற விஷயத்தை வளர்ந்தவாறும் என்ற இடத்திலே தெரிவித்தார். அத்தை இந்த கைகொள் சக்கரத்தை என் கனிவாய் பெருமானை கண்டு என்கிறதாலே மறுபடியும் அனுபவிக்கிறார். சரி, அந்த பெருமானை பார்த்து என்ன தெரிவிக்க வேணும் என்னால், இப்படிப்பட்ட அந்த அடையாளங்கள் எல்லாம் நீ சொல்லிட்டாய். உன்னுடைய திருவன்வண்டூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சங்க சக்கர தாரியாக அமைந்திருக்கிறான், கனிவாய் உடையவனாக இருக்கான். அவனை பார்த்து அவனிடத்திலே என்ன சொல்ல வேணும், உன்னுடைய தூதுதான் என்ன என்ன அந்த குறுகுகள் கேட்க அதற்கு தெரிவிக்கிறாள், கைகள் கூப்பி சொல்லி வினையாட்டியேன் காதன்மையே. கைகள் கூப்பி சொல்லி, அவனை பார்த்த உடனே கை கூப்பிடுங்க. எம்பெருமான் என்னிடத்திலே வந்த சமயத்திலே கள்ளத்தன்மையோட வந்தான். அதாவது என்னிடத்திலே வந்தபோது அப்படி அவன் தன்னுடைய ஒரு சௌசீல்யத்தை காட்டினான். அவ்வளவு எளிமையா இருந்தான். அப்படி எளிமையாக இருந்து அந்த எளிமைத்தன்மையிலே அந்த சௌசீல்ய குணத்திலே என்னை மோகிக்கும்படி பண்ணி அவன் என்னை விட்டு பிரிந்தான். இப்பொழுது நான் அவனை சென்று பார்க்க வேணும் என்று நினைத்தால் தன்னுடைய பரத்துவத்தை காண்பிக்கிறான். ஆகையினால இந்த பரத்துவ நிலைக்கு சேர முதல்ல அவனிடத்திலே கைகூப்பி அஞ்சலி பண்ணிக்கொண்டு விஜாபனம் செய்யுங்கள். என்னத்தை சொல்ல வேணும் என்னால், வினையாட்டியேன் காதன்மையே, இந்த பராங்குஷ நாயகி என்று ஒருத்தி உன் மீது காதல் கொண்டிருக்கிறாள், காதல் வசப்பட்டிருக்கிறாள் என்று
அந்த எம்பெருமான் திறத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கோள் குறுகினங்காள் என்று இந்த முதல் பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்திலே குருகுகளை கூப்பிட்டு அவைகள் மூலமாக தூதனுப்பினார். இப்பொழுது இரண்டாவது பாசுரத்தாலே நாரைகளை கூப்பிடுகிறார். காதல் மென்படையோடு உடன்மேயும் கருணாராய் வேத வேள்வி ஒளிமுழங்கும் தன் திருவன்கொண்டூர் நாதன் ஞானமெல்லாம் உண்ட நம்பெருமானைக் கண்டு பாதம் கைதொழுது பணியடியேன் திறமே. திருவன்கொண்டூரிலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கின்றான் என்னால் தன்னுடைய தர்மத்தை மறந்து அவன் அவ்விடத்திலே வீற்றிருக்கிறானாம். என்ன அவனுடைய தர்மம் என்ன என்னால் தன்னிடத்திலே அடிபணிந்தவர்களுக்கு, தன்னை அர்த்தித்து வந்தவர்களுக்கு, தேடி வந்தவர்களுக்கு அவர்கள் அர்த்தித்ததை பரிகிரகித்து தர வேணும், அவர்களை ரட்சிக்க வேணும். இதுதான் எம்பெருமானுடைய விரதம். இத்தை அவன் மறந்துவிட்டு அந்த திருவன்கொண்டூரிலே இருக்கக்கூடிய அந்த வேத கோஷத்தையும் அங்கே வேள்விகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்கிற காரணத்தினாலேயும் அவைகளைக் கண்டு அவன் அவ்விடத்திலேயே அவன் நித்தியவாசமாக எழுந்தருளி இருக்கான். அப்படி நித்தியவாசமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அவன் என்னை பற்றி மறந்து போயிட்டான். ஆகையினாலே நீங்கள் அவன் திறத்திலே சென்று அவனுடைய திருவடிகளிலே பணிந்து என் விஷயமாக நீங்கள் தூது போக வேணும் என்று நாரைகளை கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடுகிற சமயத்திலே நாரைகளை காதல் மென்படையோடு உடன்மேயும் கருணாராய், இந்த கருநாரைகளும் தங்களுடைய பிடையோடு கூடி இருக்கின்றன. அவைகளும் சந்தோஷமாக கூடியிருக்கின்றன. அவைகளை பார்த்து கூப்பிட்டு கருணாராய் என்று கூப்பிடுகிறார். என்னது கருணாராய் என்று கூப்பிடுகிறாரே? நாரைகள் பொதுவாக வெண்மை நிறத்திலே தானே அமைந்திருக்கும், வெள்ளை நிறம்தானே அவைகளுடைய நிறம். அப்படி இருக்க எப்படி கருணாராய் என்று கூப்பிடுகிறாரே என்னால் அந்த நாரைகள் ஒன்றும் இழுத்து போகல. ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்து அந்த பிரிவாற்றாமை தாங்க முடியாதபடியாலே அவர் வெளுத்து போயிட்டார். அதாவது பராங்குஷனாகி வெளுத்து போயிட்டாள். இவள் வெளுத்தபடியாலே இவளுக்கு எதிரே இருக்கக்கூடிய வஸ்துவும் இவளுக்கு வெளுத்தா போல தெரிகிறது. அப்படி இந்த கருநாரைகளை கூப்பிட்டு அவைகள் எங்கே நாம் தூது போக வேணும் என்று கேட்க திருவன்கொண்டூருக்கு போக வேணும் என்று தெரிவிக்கிறார். அந்த திருவன்கொண்டூருடைய விசேஷணமாக வேத வேள்வி ஒளி முழங்கும் தன் திருவன்கொண்டூர். ஸ்ரீராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு எழுந்தருளின பிறகு திருவயோத்தியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் புலம்புகிறார்கள். அப்படி புலம்பக்கூடிய சமயத்திலே அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை தானயஜ்ஞ விவாகேஷு சமாஜேஷு மகத்சுச ந திரக்ஷ்யாம புனர்ஜாத்து தார்மிகம் ராமமந்தரா என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த தானம், யஜ்ஞம், விவாகம் இவை எல்லாத்தையும் நாம் ராமபிரான் திரும்பும் வரை இவ்விடத்திலே பார்க்கலாகாது. அதாவது இந்த விஷயங்களெல்லாம் நடைபெறணும் என்று சொன்னால் ராமபிரானுடைய சாநித்தியத்திலே தான் நடைபெறணும். அவன் எங்கே எழுந்தருளி இருக்கிறானோ அவ்விடத்திலே தான் தானமோ ஹோமமோ யஜ்யமோ அல்லது சுபகாரியங்களா, அதாவது விவாகமோ இவையெல்லாம் நடைபெறணும். அவனே இந்த திருவயோத்தியிலே இல்லை என்று சொன்னால் நாம் இவைகள் எல்லாம் அனுஷ்டித்து என்ன பயன் என்று தெரிவிக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால் எம்பெருமான் அவன் அந்த வேத கோஷத்தை கேட்டு அவ்வளவு ஆனந்தப்படுகிறான் என்று தெரிகிறது. இந்த வேத வேள்வி ஒளி முழங்கும் தன் திருவன்கொண்டூர் என்ன
வேத கோஷம் ஒரு பக்கத்திலே அமைந்திருக்க, அதே போல யாகங்கள், அந்த யாகங்களிலே சஸ்திராதி கோஷமும் அமைந்திருக்கின்றன. அதாவது ஈட்டிலே தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே வேத கோஷமும் யாகத்தில் சஸ்திராதி கோஷமும் சமுத்திர கோஷம் போல இருக்கிற ஊர் என்ன தெரிவித்திருக்கார். சாஸ்திரம் அப்படின்னு யாகத்திலே ஒரு விஷயம், ஸ்தோத்திரம் சாஸ்திரம் அப்படின்னு யாகங்கள்ல மந்திரங்கள், வேத மந்திரங்கள் பாடப்படுகின்றன. ஸ்துதிக்காக, தேவதைகளுடைய ஸ்துதிக்காக மந்திரங்கள் பாடப்படுகின்றன. அந்த மந்திரங்கள் இரண்டு விதமாக அமைந்திருக்கின்றன. ஒன்னு ஸ்தோத்திரம், மற்றொன்று சஸ்திரம். நமக்கு பொதுவாக சஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அஸ்திர சஸ்திரங்கள்னு சொல்லுவோம். நமக்கு இந்த ஆயுதங்கள், அதாவது வாள் முதலான ஆயுதங்கள், அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இவ்விடத்திலே சஸ்திரம் அப்படிங்கிறது அது இல்லை. இதற்கு மீமாம்சையிலே ஒரு அதிகரணத்திலே இந்த சாஸ்திரம்னா என்ன, ஸ்தோத்திரம்னா என்னங்கிறத தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அதிகரணத்தை சொல்ல முடியாது. அந்த அதிகரணத்திலே ஒரு விஷயம், இந்த ஸ்தோத்திர லட்சணம், சஸ்திர லட்சணம் இருக்கு. ஸ்துத சஸ்திராதிகரணம்ங்கிற அதிகரணத்திலே இந்த யாகங்களிலே இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், சஸ்திரங்கள், இவைகளை பற்றி விசாரம் வந்திருக்கு. அதிலே ஸ்தோத்திரம்னா என்னன்னு தெரிவிக்கிறார். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் பிரகீத மந்திரசாத்தியா ஸ்துதி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரத்தினுடைய லட்சணம். அதாவது சாமத்தோடு கூடிய, சாமம்னு சொன்னால் கானம், சாமகானத்தோடு கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை கொண்டு எந்த ஸ்துதியானது செய்யப்படுகிறதோ அது ஸ்தோத்திரம் அப்படின்னு அதனுடைய லட்சணம். சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அப்ரகீத மந்திர சாத்தியா ஸ்துதி, அது இல்லாதது. அதாவது சாம கானம் இல்லாமல் வெறுமன மந்திர பட்டனம், அது மந்திரத்தினாலே ஸ்துதி பண்ணுறதோ அது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்த ஸ்தோத்திரத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் லட்சணம். சாமா அப்படிங்கிறது இது பிரசங்காத்தமுத்தால இதையும் சொல்லிடுறேன். சாமாங்கிறது கான விசேஷம். கீதீஷு சாமாக்கியா அப்படின்னு சாமத்தினுடைய லட்சணம் ஜெய்மினியே சொல்லியிருக்க. ரிக் லட்சணம், யஜுர் லட்சணம், சாம லட்சணம் அப்படின்னு. இதெல்லாம் அந்தந்த வேதங்கள் கிடையாது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம் அப்படிங்கிறது வேற, சாமாங்கிறது வேற. அந்த சாமாங்கிறது நிறைய விதமா இருக்கு. ரதந்தர சாமா இருக்கு, பிருஹத் சாமா இருக்கு, அது மாதிரி நிறைய சாமம் இருக்கு. இந்த இடத்துல அந்த சாமாங்கிறது கானம், அந்த கீதியை சொல்றது சாமா. அப்பேற்பட்ட அந்த சாமத்தோடு கூடிய மந்திரங்கள் அது ஸ்தோத்திரம். சாமம் இல்லாத மந்திரங்கள், ஸ்துதிக்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள் சாஸ்திரம். இதனுடைய லட்சணங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இந்த திருவன்வண்டூரிலே வேத கோஷம், வேத ஒளி ஒரு பக்கம் கேட்க, அதே போல இந்த யாகங்களிலே சஸ்திரங்கள், சஸ்திர கோஷங்கள் சமுத்திர கோஷம் போல இருக்கா. சமுத்திரத்தினுடைய அலைகள் எல்லாம் புரண்டால் எப்பேற்பட்ட கோஷம் எழுமோ அப்பேற்பட்ட கோஷத்தோடு கூடிய ஊராக இந்த ஊர் அமைந்திருக்கிறது. இப்படி இந்த ஸ்தோத்திர சஸ்திரங்களை எல்லாம் கேட்டு எம்பெருமான் அவ்வளவு ஆனந்தித்து அந்த இடத்திலேயே குடிகொண்டு விட்டான். வேத வேள்வி ஒளிமுழங்கும் தன் திருவன்வண்டூர், அந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நாதன் ஞாலமெல்லாம் உண்ட நம்பெருமானை கண்டு, அவன் நாதனாக சர்வேஸ்வரனாக எழுந்தருளி இருக்கான். எல்லோருக்கும் சுவாமியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவன் இப்படி சுவாமியாக எழுந்தருளி இருக்கான் என்று தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே ஞானமெல்லாம் உண்ட நம்பெருமான், எல்லாவற்றையும் பிரளய காலத்திலே தன்னுடைய பயத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அத்தனை பதார்த்தங்களையும் விழுங்கினவனாக இருக்கக்கூடிய நம்பெருமானை கண்டு, அதாவது அவனிடத்திலே மேன்மையும் இருக்கு, அதே சமயத்திலே எளிமையும் இருக்கு. நாதன் ஞாலமெல்லாம் உண்டவன் அப்படின்னு சொன்னால் அவன் அவ்வளவு பெரியவனா, அவனிடத்திலே நாம் போய்
என்ன ஒரு தூது சொல்ல இந்த நாரைகளுக்கெல்லாம் கேள்வி எழ அதற்கு சமாதானம் தெரிவிக்கிறார். இல்லை, அவன் நம்பெருமான், எளிமையானவன், எளிமையோடும் கூடியவன். அவனை சென்று சேர்ந்து பாதம் கைதொழுது பணியீர் அடியேன் திறமே. அடியனுடைய திறம், என்னுடைய நிலைமையை, என்னுடைய விஷயமாக அவனிடத்திலே ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேணும் என்று நாரைகளை இந்த பாசுரத்தாலே தூது விடுகிறார் ஆழ்வார். அடுத்த பாசுரம் முதல் 2 பாசுரங்களாலே குருகுகளையும் நாரைகளையும் தூதுவிட்ட ஆழ்வார் இப்பாசுரத்தாலே அனைத்து புள்ளினங்களையும் அனைத்து பட்சிகளையும் கூப்பிடுகிறார். இந்த பட்சிகளெல்லாம் எப்படி இருக்கின்றனவாம் என்று பார்த்தால், எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், எல்லா பட்சிகளும் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றனவாம். இதை பார்த்தவனே பராங்குஷ நாயகிக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதாவது என்ன சந்தோஷம் என்றால், இந்த பட்சிகள் எல்லாம் நம்முடைய காரியம் செய்வதற்காகத்தான் இப்படி கூட்டம் கூட்டமாக உலாவுகின்றன. ஆகையினால இந்த பட்சிகளிடத்திலே நாம் எம்பெருமான் திறத்திலே, திருவன்வண்டூர் எம்பெருமான் திறத்திலே சென்று என் விஷயமாக கூறுங்கோள் என்ன தூது விடுவோம், இவைகளை தூது விடுவோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். திறங்களாகி எங்கும் செய்களூடுடல் புள்ளினங்காள் சிறந்த செல்வம் மல்கு திருவன்வண்டூருரையும் கரங்கு சக்கரக்கை கனிவாய் பெருமானைக் கண்டு இறங்கு நீர் தொழுது பணியீர் அடியே நிடரே. இந்த பட்சிகள் எல்லாம் இப்படி கூட்டங்கூட்டமாக இருப்பதை பார்த்தவுடன் இந்த பராங்குஷ நாயகியானவள் தான் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை தேடிக்கொண்டுதான் இந்த பட்சிகள் எல்லாம் உலாவுகின்றன என்று நினைத்து இந்த பட்சிகளை கூப்பிடுகிறார். பட்சிகளே, நீங்கள் எல்லாம் எம்பெருமானைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், எப்பொழுதும் என்னோடே இருப்பான், இப்போ அவனை காணுமே என்று தானே தேடுகிறீர்கள் என்று தெரிவிக்கிறாராம். இப்படி இவள் பராங்குஷ நாயகி தெரிவித்தவுடன் அந்த பட்சிகள் கேட்கின்றனமா, சரி, இந்த எம்பெருமான் உன்னோட தானே சேர்ந்திருப்பன், ஏன் உன்னை விட்டு இப்பொழுது பிரிந்து விட்டான்? உன்னோட சேர்ந்திருக்கக்கூடியவன், எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடியவன், ஏன் உன்னை பிரிந்தான் என்று கேட்க அதற்கு தெரிவிக்கிறாளாம், சிறந்த செல்வம் மல்கு திருவன்வண்டூர். அந்த திருவன்வண்டூர், அதாவது ஐஸ்வர்யம் நான் நன்கு அமையப்பெற்றதான அந்த திருவன்வண்டூரிலே எம்பெருமான் அவ்விடத்திலேயே நித்தியவாசமாக தங்கிவிட்டான். ஆகையினாலே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த திருவன்வண்டூருக்கு சென்று, ஐஸ்வர்யம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய அந்த திருவன்வண்டூருக்கு சென்று கரங்கு சக்கரக்கை கனிவாய் பெருமானைக் கண்டு அவன் திருக்கைகளிலே விரோதிகளை நிரசிக்க வேண்டிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த திருக்கைகளோடு கூடிய அந்த எம்பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது பணியீர் அடியே நிடரே. என்னுடைய அவஸ்தையை, நான் படுகிற இந்த கஷ்டத்தை அவன் திறத்திலே சொல்லுங்கோள். நீங்கள் எல்லாம் இப்படி எனக்கு உதவி பண்ணுவதற்காக இப்படி பறந்து கொண்டிருக்கிறீர்களே, கூட்டம் கூட்டமாக பறந்தபடி இருக்கிறீர்களே, இந்த திருவன்வண்டூருக்கு போய் இந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான் திறத்திலே நான் படும் அவஸ்தையை தெரிவியுங்கோள் என்று இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் இடரில் போகம் மூழ்கி இணைந்தாடும் மடவண்ணங்காள் விடலில் வேத ஒளி முழங்கும் தன் திருவன்வண்டூர் கடலில் மேனிப்பிரான் கண்ணனை நெடுமாலைக் கண்டு உடல் அன்னைந்துருத்தி உருகும் என்னுணர்த்திவினே. இந்த அன்னங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்னால், எப்பொழுதும் இடைவிடாமல், அதாவது பிரியாமல் தன்னுடைய பிடையோடு கூட போகத்தை அனுபவித்தவாறு, அதாவது இன்பத்தை அனுபவித்தவாறு இந்த அன்னங்கள் எல்லாம் தெரிகின்றனவாம். பெயர்பட்ட இந்த அன்னங்களை பார்த்து மடவண்ணங்காள் என்று கூப்பிடுகிறாள். இந்த அன்னங்களை கூப்பிட்டு, நீங்கள் எனக்காக தூது போக வேணும், நான் படும் அவஸ்தையை
எம்பெருமாந்திரத்திலே, திருவன்வண்டூர் எம்பெருமாந்திரத்திலே சொல்ல வேணும் என்ன தெரிவிக்க அவைகள் கேட்கின்றன. திருவன்வண்டூர் எந்த இடத்துல இருக்கு, எந்த திக்கிலே இருக்கு எங்களுக்கு தெரியாதே, அந்த இடத்துக்கு எப்படி நாங்கள் போகா என்று கேட்க அதற்கு தெரிவிக்கிறாள், விடலில் வேத ஒளி முழங்கும் தன் திருவன்வண்டூர். நீங்கள் போகணும்னு நினைத்தாலே போதும், அங்கே இருக்கக்கூடிய வேத கோஷமே உங்களை கூட்டிக் கொண்டு போகும். இது இரண்டாவது பாசுரத்திலே பார்த்தோம். வேத வேள்வி ஒளி முழங்கும் என்கிற இடத்திலே சமுத்திர கோஷத்துக்கு சமமாக இருக்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேத கோஷம் என்று பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த வேத கோஷமே உங்களை அந்த ஊருக்கு அழைத்து செல்லும். அங்கே நீங்கள் சென்று அவ்விடத்திற்கு சென்று கடலின் மேனிப்பிரான் கண்ணனை நெடுமாலை கண்டு நன்கு கடல் போன்ற திருமேனியை உடையனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டு உடலம் நைந்தொருத்தி உருகுமென் உணர்த்துமினே. எம்பெருமானே, நீ திருவண்ணூரிலே நன்கு வீட்டிருக்கிறாய், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நன்கு வேத ஒளியை கேட்டு ஆனந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் எங்கேயோ சற்று தூரத்திலே பாருங்க, ஒரு பெண் பிள்ளை உன்னை நினைத்து நினைத்து ஏங்கி உருகி கொண்டிருக்கிறாள். அவளுடைய உடல் எல்லாம் உருகி போய்விட்டது என்று தெரிவிங்கோள் என்ன பராங்குஷனாகி அன்னங்களை நோக்கி தெரிவிக்கிறாள். நான் யாரு என்ன என்னெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய சரீரம் எல்லாம் தளர்ந்து உன்னை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் தெரிவிங்கோள் என்று அன்ன பட்சிகளை தூது விடுகிறாள் இப்பாசுரத்தாலே. அடுத்த பாசுரத்திலே அன்னங்களை நோக்கி வார்த்தை சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது அடுத்த பாசுரம். உணர்த்தலூடல் உணர்ந்து உடன்மேயும் மடவண்ணங்காள் இனத்த வண்டல்கள் மேல் சங்கு சேரும் திருவன்வண்டூர் உணர்த்த பூந்தந்துழாய் முடி நம்பெருமானைக் கண்டு உணர்த்த கையினராய் அடியேனுக்கும் போற்றுமினே. கீழே போகங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய அன்னங்கள், இடரில் போகம் மூழ்கி இணைந்தாடும் மடவண்ணங்காள் என்று போகத்தோட கூடியிருக்கக்கூடிய அன்னங்கள் என்று தெரிவித்தார். அந்த போகங்கள் என்னென்ன என்று இப்பாசுரத்திலே முதல் வரியாலே தெரிவிக்கிறார். உணர்த்தல் ஊடல் உணர்தல் என்ன, அதாவது ஆண்டாள் தெரிவித்த ரீதியிலே ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை என்ன, ஊடல் உணர்தல் புணர்தல் என்ன மூன்று விதமான போகங்கள். இதிலே ஊடல் என்பது ஒரு சின்ன சின்ன எதிர்மறையாக வரக்கூடிய எழக்கூடிய சில சில சண்டைகள் என்று கொள்ளலாம். இது ஊடல். அதன் பிறகு உணர்தல், அதாவது உணர்த்தல் என்பது உனக்காகவே எல்லாவற்றையும் நான் செய்தேன். அதாவது நாயகனும் நாயகியும் முதலிலே சண்டை போட்டுக் கொள்வது, சில விஷயங்களுக்காக சண்டை போட்டுக் கொள்வது, அதன் பிறகு இல்லை இல்லை நான் உனக்காகத்தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுகிறேன் என்று இருவரும் சேர்ந்து கொள்வது, அதன் பிறகு கூடுவது என்று மூணு விதமான போகங்கள். இப்படிப்பட்ட இந்த மூன்று விதமான போகத்தையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அன்னங்களானது மூன்று விதமான போகங்களையும் அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார். இங்கே ஊடல் உணர்த்தல் உணர்தல் உணர்ந்து என்ன இந்த கிரமத்திலே தான் இருக்கணும். இல்ல, இந்த கிரமத்தில் தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. உணர்த்தல் ஊடல் உணர்ந்து என்ன பாசுரத்திலே இருக்கு. அப்போ இதற்கு அர்த்தம் எப்படி பண்ணணும் என்னால், இந்த மாதிரி இடங்கள்ல கிரமம் ரெண்டு விதமாக அமைந்திருக்கிறது. இதிலே மீமாம்சா சாஸ்திரத்திலே கிரமம், அதாவது யாகத்திலே அனுஷ்டேய பதார்த்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரமத்தை நிரூபணம் பண்றதுக்கு ஒரு அத்தியாயம், 5வது அத்தியாயம். அங்கே
அர்த்த கிரமம் பாட்டக்கிரமம் என்று ரெண்டு விதமாக கிரமத்தினை சொல்லுகிறார்கள். கிரமம் என்று சொன்னால் எதன் பிறகு எது பௌர்வாபரியம், எதன் பிறகு எது அனுஷ்டிக்கப்பட வேணும் என்ன அத்தை நிரூபணம் பண்ணறதுக்காக வந்தது கிரமாத்தியாயம். அங்க அர்த்த கிரமம் பாட்டக்கிரமம் என்று சொன்னால் வேதத்திலே எந்த பாட்டத்திலே எந்த ரீதியிலே எதன் பிறகு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல பாட்டக்கிரமம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் பிரயாச யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தரிசபூர்ண மாசத்துல சமிதோ யஜதி, தனூனபாதம் யஜதி, விடோ யஜதி, பர்ஹிர் யஜதி, ஸ்வஹாகாரம் யஜதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இவை எல்லாவற்றையும் அந்தந்த கிரமத்துல தான் அனுஷ்டிக்கணும். இவை எல்லாவற்றையும் நமக்கு சௌகரியப்படுறதுங்கிறதுக்காக சமித்யாகம் பண்ணிட்டு தனுனபாதம் பண்ணாம ஈட்டியாகம் பண்ணினாக்க அந்த கிரமமானது பங்கமாகிவிடும், அது பலத்தை தராது. இந்த இடத்துல பாட்டக்கிரமம் படிதான் அனுஷ்டானம். ஆனால் சில இடத்துல அர்த்த கிரமம்னு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாக்கியங்களை நாம் ஒழுங்குபடுத்த முடியும். ஒழுங்குபடுத்த முடியும் என்றால் வாக்கியத்தினுடைய தாற்பயம் அப்பதான் சரியாக அமையப்பெறும். உதாரணத்திற்கு அக்னிஹோத்திரம் ஜுகோதின்னு ஒரு வாக்கியம். இது அக்னிஹோத்திர ஹோமத்தை விதானம் பண்ணுகிறது இந்த வாக்கியம். இதன் பிறகு யவாகும் பச்சத்தின்னு இருக்கு. யவாகுங்கிறது திரவியம், திரவ திரவியம். அந்த யவாகுவை பாக்கம் பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணிட்டு இந்த யவாகு பாக்கம் பண்ணினால் அதற்கு திருஷ்டமான பிரயோஜனம் எதுவும் இல்லை. திருஷ்ட பிரயோஜனம் என்று சொன்னால் நாம் கண்ணாலே பார்க்கும்படியான பிரயோஜனம் எதுவும் இல்லை. அதிருஷ்டம் கல்பிக்கணும். அப்படி அதிருஷ்டம் கல்பிக்காமல், அதிருஷ்டம் கல்பிக்கிறதும் சில இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலையும் அதுக்குன்னு அதிருஷ்டம் கல்பிக்க கூடாது. எந்த இடத்துல அதிருஷ்டம் கல்பிக்காமல் வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ண முடியலையோ அந்த இடத்துல அதிருஷ்டம் கல்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. கொஞ்சம் கிரமத்தை மாற்றணும். அதாவது இந்த பாட்டக்கிரமத்தை எடுத்துக்காமல் அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணிட்டு அப்புறம் யவாகு பாக்கம் பண்ணினால் அதனுடைய அர்த்தமே அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினாலே அந்த யவாகு பாக்கத்திற்கு சார்த்தகமா இருக்கும்படியாக அர்த்த கிரமத்தை எடுத்துக்கணும். அர்த்த கிரமம் என்று சொன்னால் கொஞ்சம் எது கிரமம் எங்கு கொஞ்சம் மாறி இருக்கிறதோ அங்கே எதன் பிறகு எத்தை அனுஷ்டித்தால் பலன் கிடைக்குமோ அதுபோல கிரமத்தை எடுத்துக்கணும்னு அர்த்த கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் யவாகு பாக்கம் பண்ணி அதை ஹோமத்திலே திரவியமாக அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு திரவியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று அர்த்த கிரமம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே இந்த உணர்த்தல் ஊடல் உணர்ந்து என்கிற இடத்திலே நாம் அர்த்தம் கொள்ள வேணும் என்று வியாக்கியானங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி உணர்த்தல் ஊடல் உணர்ந்து உடன்மேயும் மடவண்ணங்காள், இந்த அன்னங்களானது இப்படி எப்பொழுதும் தன்னுடைய படையை விட்டு பிரியாத ஒரு தன்மையோட கூடினவைகளாக இருக்கின்றன. அவைகளை கண்டு தினத்த வண்டல்கள் மேல் சங்கு சேரும் திருவன்வண்டூருக்கு சென்று எனக்கு தூது போக வேணும், திருவன்வண்டூருக்கு தூது போக வேணும் எனக்காக. அந்த திருவன்வண்டூர் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் தினத்த வண்டல்கள் மேல் சங்கு சேரும். நன்கு வண்டல் மணல், இந்த வண்டல் மணல்களிலே சங்குகள் எல்லாம் சேருமிடமாக இந்த திருவன்வண்டூர் திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது. அந்த திருவன்வண்டூரிலே புனர்த்தமும் தந்துழாய் முடி நம்பெருமானை கண்டு, அந்த எம்பெருமான் அவன் நன்கு தொடுக்கப்பட்ட புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள் எல்லாவற்றையும் நன்கு தொடுத்து அந்த எம்பெருமானுக்கு மாலையாக சாத்தியிருக்கிறார்கள். அந்த புஷ்ப மாலையிலே எம்பெருமான் அவ்விடத்திலே சேவை சாதிக்கிறான். அவனை கண்டு புணர்த்த கையினராய் அடியேனுக்கும் போற்றுமே. இந்த இடத்திலே புணர்த்த கை என்னால் உங்களுடைய கைகளை கூப்பிக்கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்திலே நின்று நீங்களும் மங்களாசாசனம் பண்ணி எனக்காகவும் மங்களாசாசனம் பண்ணுங்கோள் என்று அன்னங்களை இப்பாட்டாலே தூது விடுகிறார். அடுத்த பாசுரம்
போற்றியான் இறந்தேன் புன்ன மேலுரை பூங்குயில்கால் சேற்றில் வாழை துள்ளும் திருவன்வண்டூருரையும் ஆற்றலாழி எங்கள் அமரர் பெருமானைக் கண்டு மாற்றங்கொண்டருளீர் மையல் தீர்வதொரு வண்ணமே. இந்த பாசுரத்திலே குயில்களை கூப்பிடுகிறார். இந்த குயில்களை எப்படி, இந்த குயில்கள் எங்கே அமைந்திருக்கின்றன என்னால் புன்னை விருட்சங்களுக்கு மேலே இந்த குயில்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த குயில்களை கூப்பிட்டு போற்றியானிருந்தேன், உங்களை துதித்து வேண்டுகிறேன், நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும், நீங்கள் எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் என்ன கேட்க, யான் இறந்தேன், அதாவது நீங்கள் தூது போக வேணும் என்ன நான் உங்களை இப்படி கேட்டுக்கொள்கிறேன். பூங்குயில்கள் எப்படி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்கிற ரீதியிலே நீங்கள் எப்படி திருமங்கை ஆழ்வார் எப்படி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்ன திருமங்கை ஆழ்வார் எப்படி தெரிவித்தாரோ அதுபோல உங்களை நான் வளர்த்ததனால் பயன் பெற்றேன், நீங்கள் எனக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டும் என்று குயில்களை கூப்பிட, அவைகளும் என்ன காரியம் பண்ண வேண்டும் என்று கேட்க, சேற்றில் வாழை துள்ளும் திருவன்வண்டூரையும், அந்த சேற்று நிலங்களிலே வாழை மீன்கள், ஒரு வகையான மீன் வகைகள், அவைகள் துள்ளி விளையாடு கொண்டிருக்கின்றன அந்த திருவன்வண்டூரில் இருக்கக்கூடிய சேற்றிலே. அப்பேற்பட்ட அந்த திருவன்வண்டூரிலே ஆற்றலாழியங்கை அமரர் பெருமானைக் கண்டு, எம்பெருமான் ஆற்றலாழியங்கை திருவாழியாழ்வானை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான். திருவாழியாழ்வானுடைய ஆற்றல் அவை அது சொல்லி முடியாத அப்பேற்பட்ட ஆற்றலை கொண்ட திருவாழியாழ்வான் அவரை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானைக் கண்டு, அவன் அமரர் பெருமானாக தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானைக் கண்டு மாற்றங்கொண்டருளீர் மையல் தீர்வதொரு வண்ணமே, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கேட்டுண்டு வாங்கோ, என்னுடைய வியாமோகம், என்னுடைய இந்த மையல் இது தீரும் வண்ணம் ஒரு நல் வார்த்தையை நீங்கள் அவன் திறத்திலிருந்து கொண்டு வாருங்கள் என்று தெரிவிக்கிறார். இதற்கு முன்பாக நான் பல பேரை தூதுவிட்டேன், ஆனால் அவர்கள் யாரும் எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. நீங்களாவது அந்த எம்பெருமானை சென்று சேவித்து என்னை பற்றி அவனிடத்திலே சொல்லி என்னுடைய இந்த மையல் தீரும் வண்ணம் ஒரு நல்வார்த்தை கொண்டு வர வேணும், அதற்காக நான் உங்களை போற்றியானிருந்தேன் என்று இப்பாசுரத்தாலே குயில்களை ஆழ்வார் கூப்பிடுகிறார். அடுத்த பாசுரத்தாலே கிளிகளை தூதுவிடுவதற்காக கூப்பிடுகிறார். ஒரு வண்ணம் சென்னபுக்கு என கொன்னுரையுன் கிளியே சிறுவன் பூம்பொழில் சூழ் சக்கருவேலை திருவன்வண்டூர் கருவண்ணம் செய்யவாய் செய்யகன் செய்யகை செய்யகால் சிறுவன் சக்கரம் சங்கடையாளம் திருந்த கண்டே. ஒரு கிளியை பார்த்து அந்த கிளியை கூப்பிட்டு எம்பெருமானுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திருவன்வண்டூரிலே உரையக்கூடிய எம்பெருமானை சேவித்து இந்த அடையாளங்கள் எல்லாம் அவனுக்கு நன்கு பொருந்தி அமைந்திருக்கின்றனவா என்று பார்த்து கொண்டு இந்த இடத்திலே வந்து சொல்லு என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்திலே ஒரு வண்ணம் சென்னு புக்கு என்று முதல்ல ஒரு வார்த்தை. அது என்ன ஒரு வண்ணம் சென்னு புக்கு என்னால் ஒரு மாதிரியாக ஒரு விதமாக உள்ளே சென்று எப்படியாவது அங்க திருவன்வண்டூருக்குள்ளே போய்விடு என்று தெரிவிக்கிறார். என்ன எப்படியாவது உள்ளே போய்விடு என்னால் ஏன் ஏதாவது தடைகள் அமைந்திருக்கின்றனவா என்னால் இதற்கு ஈட்டிலே ரெண்டு விதமாக அர்த்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈட்டு ஸ்ரீசூக்தி நமக்கு தெரிவிக்கிறது. இதற்கு இரண்டுபடியாக அருளி செய்வர். இத்தலையில் தனிமை நினையாதே போய் நிற்கையாலே
போர முதலிகளாயிருப்பர். மேன்மேலென பிரம்புகள் விழும் அத்தை பொறுத்து போய் புகுங்கோள். அன்றியே வடிநஞ்சை அபகரிக்கும் போக்கியதையை உடைத்து அதில் கால் தாழாதே வருந்தி ஒருபடி சென்று புக்கு என்பதாம். சென்று புக்கு அதாவது எம்பெருமான் சோஷீல்ய குணயுக்தனாக இருந்தாலும் சில இடத்திலே அவன் பரத்வத்தையும் காண்பிப்பதுண்டு. அவன் பரத்வத்தை காண்பிப்பது என்னால் அவன் காண்பிக்கிறானோ இல்லையோ அவன் கூட இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அதாவது பரிவாரங்கள் துவாரபாலகர்களோ அல்லது அனந்தகருட விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகளோ இவர்களெல்லாம் அவனுடைய பரத்வத்தை நன்கு தெரிவிக்கும்படி வெளிப்படுத்துவார்கள். அதாவது இவர்களை தாண்டி எப்படியாவது அந்த திருவண்ணூரிலே அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமானை சென்று அவன் திறத்திலே என்னை பற்றி சொல்லணும். அதாவது என்னை பற்றி சொல்லணும் என்று சொல்லல, அவனுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்டு அந்த அடையாளங்கள் எல்லாம் அவன் உடையவனாக இருக்கானா என்று பார்த்து கொண்டு வா என்று கிளியை ஆழ்வார் அனுப்புகிறார் என்று அர்த்தம். இது ஒரு விதமான அர்த்தம். அவனுடைய பரத்வம் பறையெடுத்தவாறே அந்த பரத்வத்திலே அவனுடைய அந்த பரத்வ நிலையிலே அவன் சேவை சாதிக்கிறபடியாலே அவனை அணுகுவதுங்கிறது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் எப்படியாவது அங்கே சென்று அவனுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றனவா அவன் திறத்திலே என்று பார்த்து வா என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், போகக்கூடிய பாதை அது ரொம்ப ரமணீயமான பாதை. எல்லா புஷ்பங்கள் எல்லாம் நன்கு ரமணீயமான புஷ்பங்கள். அதை பார்த்தாலே நமக்கு அடுத்து போகணுமானே தோணாது. அப்படி வழி அந்த திருவண்ணூருக்கு இருக்கு. அந்த பாதையிலே மூழ்கி விடாமல், அதிலே கண் வைக்காமல், அதிலே அதை எவைகளையும் பார்க்காமல் கொடுத்த காரியத்தை எம்பெருமானை போய் சேவிப்பதுங்கிறதான அந்த காரியத்தை நீ செய்யணும் என்று இரண்டாவது அர்த்தம். இப்படி ரெண்டு விதமான அர்த்தம் இவ்விடத்திலே ஒரு வண்ணம் சென்னு புக்கு என்கிற ஒரு வரிக்கு காட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒன்னுரை ஒன் கிளியே, எனக்கு நீ இதெல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணும் என்னால், இந்த திருவண்ணூரிலே அதாவது சிறுவன் பூம்பொழில் சூழ் செக்கரவேலை திருவண்ணூர் நன்கு பூஞ்சோலைகளாலே சூழப்பட்டதான, அதே சமயத்திலே செக்கர் வேலை நன்கு செம்மண்கள் செந்நிறமான மணல்கள் இருக்கக்கூடிய தேசமாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணூரிலே உரைகின்ற எம்பெருமான் கருவண்ணம் செய்யவாய் செய்ய கண் செய்ய கை செய்ய கால் சிறுவன் சக்கரம் சங்கு அடையாளம் திருந்த கண்டே. அவன் நன்கு சிவந்த அதரமும் திருக்கண்களும், செய்யவாய் அதரங்களும், செய்ய கை திருக்கண்களும், திருக்கைகளும், திருக்கண்களும், அவனுடைய திருவடிகளும், சிறுவன் சக்கரம் சங்கு அதாவது ஒன் சக்கரம், தனக்கே இருக்கக்கூடிய தனிப்பெற்ற பெருமையை உடைய அந்த திருச்சக்கரம், சங்கு, பாஞ்சசன்யம், இந்த லட்சணங்கள் எல்லாம் அவன் திறத்திலே அமைந்திருக்கின்றனவா என்று நன்கு பார்த்து எனக்காக வந்து நீ ஒரு வார்த்தை சொல்லணும் என்று பாசுரத்தாலே கிளியை நோக்கி தெரிவிக்கிறாள் பராங்குசரணகி. அடுத்த பாசுரம், திருந்தக்கண்டன கொன்னுரையாய் உன் சிறு பூவாய் செருந்து நாடல் மகிழ் புன்னசூழ் தன் திருவன் வண்டூர் பெருந்தன் தாமரை கண் பெருநேன் முடிநாள் கடந்தோள் அருந்தின் மாமுகில் போல் திருமேனி அடிகளையே. அதாவது அடுத்த பக்ஷி பூவைங்கிறதான பக்ஷி, பூவை வண்ணனார் என்ன பூவைங்கிறதான அந்த பக்ஷி, அந்த பக்ஷிகளை கூப்பிட்டு திருந்தக்கண்டென கொன்னுரையாய்,
திருந்த கண்டு நன்கு சேவிக்கணும். எம்பெருமானுடைய அந்த திவ்யாவயவ சௌந்தரியத்தை நன்கு அனுபவித்து எனக்கு நீ சொல்லணும். அதாவது பார்ப்பது காண்பதுங்கிறது இரண்டு விதம். ஒன்று தான் நன்கு அனுபவிக்கும் விதமாக பார்ப்பது. அப்படி நாம சேவித்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்களை கவனிக்க மாட்டோம். எம்பெருமான் நாமே எம்பெருமானை கைதோட செல்லுகிறோம். அந்த சமயத்திலே அவனை சென்று சேவித்து உடனே திரும்புகிறோம். ஆனால் சிலர் எம்பெருமானை நன்கு சேவிப்பார்கள். நன்கு சேவிப்பார்கள் என்னால் எல்லா திவ்யா அவயவங்களையும் சேவித்து அந்த அவயவ சௌந்தரியத்திலே ஈடுபட்டு நன்கு உணர்வர்கள். ஒரு தூதனுக்கு இது ஒரு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கணும் இல்லையா? தூது போகிறான் என்னால் அந்த ராஜசபை என்ன வைத்துக் கொள்ளுவோமே. இங்க தூது போகிறான் என்னால் என்னென்னலாம் அந்த சபையிலே நடக்கிறது, யார் யார் என்ன பண்ணுகிறார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் விடாமல் பார்த்து சொல்லணும். அதனால தூதனுக்கு இது ஒரு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த பட்சிகளும், இந்த பூவை பட்சிகளும் ஆழ்வாருக்காக பராங்குஷ நாயகிக்காக தூது போகின்றன என்கிற காரணத்தாலே நன்கு திருந்த கண்டு நன்கு ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு அவயவங்களையும் சேவித்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். செறிந்து நாடல் மகிழ் புன்னசோழ் தன் திருவன்வண்டூர். அந்த திருவன்வண்டூரிலே புன்னை, நாடல், மகிழமரம் இவை எல்லாவற்றாலும் இந்த திருவன்வண்டூர் திவ்யதேசமானது சூழப்பட்டதாக அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பெருந்தன் தாமரைக்கண் பெருநீள் முடிநாள் தடந்தோர். அவன் புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பெருநீன் முடி நாள் தடந்தோள். நன்கு திருவபிஷேகத்தை, மிகப்பெரிய திருவபிஷேகத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன். நாள் தடந்தோள், நான்கு திருத்தோள்களை உடையவன். அவன் கருந்தன் மாமுகில் போல் திருமேனி அடிகளையே. இவை எல்லாவற்றையும் திருந்த கண்டு எனக்கு ஒன்னுரையா என்ன அர்த்தம், என்ன அன்வயம்? கருந்தன் மாமுகில் போல் அவனுடைய திருமேனி நன்கு கருத்த மேகத்தை போல இருக்கக்கூடிய அந்த திருமேனியை உடையவன். இப்படி ஒவ்வொரு அங்கங்களையும் அந்த அங்க சௌந்தரியத்தை நன்கு அனுபவித்து திருந்த கண்டு நன்கு சேவித்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் என்று பூவை பட்சிகளை இப்பாசுரத்தாலே ஆழ்வார் தூது விடுகிறார். அடுத்த பாசுரம். அடிகள் கை தொழுது அலர்மேல செய்யமன் நங்கால் விடிவசங்கொழிக்கும் திருவன்வண்டூரையும் கடிய மாயன் தன்னை கண்ணனை நெடுமாலைக் கண்டு கொடிய வல்வினையே திறம் கூறுமின் வேறு கொண்டே. அன்னப்பறவைகளை நோக்கி திருவன்வண்டூர் எம்பெருமானிடத்திலே சென்று ஏகாந்தமாக என் விஷயமாக விஞ்ஞாபிக்க வேணும் என்று தெரிவிக்கிறார். ஏன் ஏகாந்தமாக விஞ்ஞாபிக்க வேணும் என்னால், கோஷ்டியாக இருந்தால் அவன் சில சமயம் பரிசீலிப்பானோ மாட்டானோ. அப்படி இல்லாமல் ஏகாந்தமாக அவன் திறத்திலே சென்று விஞ்ஞாபிக்க வேண்டும். ஏகாந்தமாக என்னால் எப்படி என்னால், அவன் அடிகள் கைதொழுது அவன் திருவடிகளை பத்த வேணும். அற்புதமான ஒரு யுக்தி. அனதிக்கிரமணீயம் ஹி சரணகிரகணம் என்ன. திருவடிகளை பிடித்து விட்டோம் என்று சொன்னால் எம்பெருமானாலே ஒன்றும் பண்ண முடியாது. வேற எந்த உபாயமும் வேணாம். அவனுடைய திருவடிகளை நன்கு கட்டியாக பிடித்து கொண்டு விட்டோம் என்றால் அவன் இசைந்துதான் ஆக வேணும். நம்முடைய தேவையை அவன் புரிந்து கொண்டுதான் ஆக வேணும். அந்த ரீதியிலே அவனுடைய திருவடிகளை தொழுது அன்னங்கால் அவனுடைய திருவடிகளை தொழுது ஏகாந்தமாக என்னுடைய விஷயமாக பராங்குஷ நாயகி என்பாள் ஒருத்தி உன்மீது மோகித்துக் கொண்டிருக்காள் என்று என்னுடைய அந்த வியாமோகத்தை அவன் தெரிவிக்க வேண்டும். இந்த திருவன்வண்டூர் எப்படி அமைந்திருக்கிறது என்னால், விடிவை சங்குளிக்கும் திருவன்வண்டூர். அந்த சுப்பிரபாத காலத்திலே, திருப்பள்ளி எழுச்சி நடைபெறக்கூடிய காலத்திலே சங்குகள் முழங்கப்பெறுகின்றனவாம் இந்த திருவன்வண்டூரிலே.
அந்த திருவன்வண்டூரிலே எப்பொழுதும் நித்தியவாசமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் கடியமாயன் தன்னை. கடியமாயன் என்னால் தன்னுடைய ஆசிரிதர்கள் அவர்களுக்கு யாராவது தீங்கு நினைத்தால் அவர்களை அழிப்பதிலே அவன் கடியனாக இருக்கான். ஆசிரித்த விரோதிகளை அழித்து மாய செயல்களை அகடித கடனா சாமர்த்தியம் என்று சொல்லுவார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் அவனாலேத்தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட செயல்களை செய்து அந்த இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நெடுமாலை. சரி, இப்பேற்பட்ட இந்த செயல்களை செய்கிறானே, அவன் மிகப்பெரியவனோ என்னால் அப்படி இல்லை. தன்னுடைய ஆசிரிதர்களுக்கு கையாளாக இருக்கான். அவர்கள் சொல்லும்படி அவன் நடந்து கொள்கிறான். அப்பேற்பட்ட அந்த கண்ணனை நெடுமாலை கண்டு கொடிய வல்வினையேன் திறங்கூறுமின் வேறு கொண்டே. என்னுடைய திறம், நான் எப்படி அவன் மீது மோகித்திருக்கிறேன் என்கிற திறத்திலே என்னுடைய திறத்தை தெரிவிக்க வேணும் என்று தெரிவிக்கிறார். வேறு கொண்டு என்ன தெரிவித்தது? ஏகாந்தத்திலே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுகிறார். ஏகாந்தத்திலே என்னால் என்ன? பிராட்டியும் தானுமாக இருக்கக்கூடிய இருப்பிலே. எப்படி திருப்பாவையிலே ஆண்டாள் உந்து மதகளி தன் பாசுரத்திலே பிராட்டியும் நப்பெண்ணை பிராட்டியும் கண்ணனும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே முறை செய்தாலும், அதுபோல நீங்களும் அண்ணங்களே நீங்களும் என் விஷயமாக எம்பெருமான் திறத்திலே அவன் ஏகாந்தமாக பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே போய் நான் அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய வியாமோகத்தை நன்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவனுடைய திருவடிகளை தொழுது நன்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் வேறு கொண்டும்மையானிருந்தேன் வெறிவண்டினங்காள் ஏறு நீர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர் மாலில் போரதக்கண் மதில் நீரழச் செத்துகந்த ஏறு சேவகனார்க்கு என்னை முடனன் மீன்களே. அதாவது இப்பொழுது பட்சிகள் எல்லாவற்றையும் தூதுவிட்டார். அதன் பிறகு வண்டுகள், இந்த வண்டுகளை பார்த்து வண்டுகளை கூப்பிடுகிறாள். வேறு கொண்டு உண்மையான இருந்தேன், உங்களிடத்திலே நான் விசேஷ பிரதிபத்தி பண்ணுகிறேன். வெறி வண்டினங்காள், நன்கு வரிமொழிக்கக்கூடிய வண்டினங்களே, நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணும் என்று அவள் கேட்க, என்ன செய்ய வேணும் என்று அந்த வண்டுகள் திரும்பி கேட்க, தேரநீர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர், இந்த திருவன்வண்டூர் திவ்யதேசம் பம்பை நதியினுடைய வடபக்கத்திலே அமைந்திருக்கக்கூடியது. அந்த திருவன்வண்டூர் திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மாரில் போரரக்கன் மதில் நீரழச் செத்துகந்த ஏறு சேவகனார், சக்கரவர்த்தி திருமகன் மாரில் போரரக்கன் மதில் நீரழச் செத்துகந்தான். அதாவது ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா என்று சொல்லுவார்கள். அதற்கு சமமான ஒரு யுத்தத்தை இந்த லோகத்திலே அது மாதிரி பார்க்க முடியாது. அதன் பிறகும் பார்த்ததில்லை, அதற்கு முன்பும் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட அந்த மாரில் போரரக்கன் மதில் நீரிட செத்துகொண்ட ஒப்பற்ற அந்த யுத்தம் செய்து அந்த ராவணனை எம்பெருமான் அவனுடைய முடிகள் எல்லாவற்றையும் அறுத்து எப்படி ஆசிரித்தர்களை காப்பாற்றினானோ அந்த எம்பெருமான் நினைத்துக் கொண்டிருக்கான், நாம் நம்முடைய செயலை முடித்து விட்டோம், அதாவது பெண் பிறந்தார் காரியமெல்லாம் செய்து முடித்து விட்டோம், பிராட்டியை காப்பாத்தி ஆயிற்று, இனிமேல் நாம் என்ன செய்யணும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கான். ஆனால் அப்படி இல்லை, இங்கே நான் ஒருத்தி இருக்கேன் என்று அவன் திறத்திலே நீங்கள் சொல்ல வேணும் என்று தெரிவிக்கிறாள். மாரில் போரரக்கன் மதில் நீரிடச் செத்துகந்த ஏறு சேவகனார்க்கு, இந்த ஸ்ரீராம பிரானிடத்திலே சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே என்னையும் உடனன் மீன்களே, பிராட்டியை சம்ரட்சித்து விட்டாய்த்து இனிமேல் நமக்கு எந்த விதமான காரியமும் இல்லை என்று அவன் திருவன்வண்டூரிலே நின்று கொண்டிருக்கான். அவன் திறத்திலே போய் என்னையும் பராங்குஷநாயகியும் உமக்காக காத்து கொண்டிருக்காள் என்று நீங்கள் தெரிவியுங்கோள் என்னை பாசுரத்திலே தெரிவிக்கிறாள்.
இப்படி இந்த 10 பாசுரங்களாலே வெவ்வேறு பட்சிகளை திருவன்வண்டூர் எம்பெருமானுக்கு தூதுவிட்டு இந்த 10 பாசுரங்களையும் அனுசந்திக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்ன என்று பலஸ்ருதியை தெரிவிக்கிறார். மின்கொள் சேர் புருநூல் குரலாயகள் ஞானம் கொண்ட வன்கள்வன் அடிமேல் குருகூர் திரகோபன் சொன்னா பண்கொளாயிரத்திருபத்தும் திருவன்வண்டூர்க்கு இங்கொள் பாடல் வல்லார் மதனர் மின்னிடை அவர்க்கே. வாமனாவதார சரித்திரத்தை இப்பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். மின்கொள் சேர் புரிநூல் குரலாய் அகழ்ஞாலம் கொண்ட வன்கள்வன் என்று வாமனன். அவன் கள்வனாக, அதாவது உள்ளமான ஒரு வேடத்தை எடுத்துக்கொண்டு, பிராமண வேஷத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது அத்தை தான் மின்கொள் சேர் புரிநூல் குரலாய், நன்கு தேஜஸை இருக்கக்கூடிய தேஜஸை உடைத்தான திருமேனியை எடுத்துக்கொண்டு அந்த திருமேனுக்கு சேரும்படியான யஜ்ஞோபவீதத்தை அணிந்து இந்த உலகங்களை எல்லாவற்றையும் அளந்து கொண்டு வந்துட்டான் இந்த வாமனன். சிறு பையனாக போனான். மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்திலே போகி மூவடி மண் தா அப்படின்னு கேட்டான். சரி, இந்த சின்ன பையன் 3 அடி மண் தானே கேட்கிறான், கொடுத்து விடுவோமே என்று அவன் சொல்ல சுக்கராச்சாரியர் தடுக்கிறார். அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தல. சரி, இவன் லட்சுமிவானாக இருக்கான், சிவப்பதியாக இருக்கான், அப்பேற்பட்டவனே என்னிடத்திலே வந்து தானம் கேட்கிறானே, அப்ப என்னுடைய மகத்துவம் தானே ஏறும் என்ன அவன் அந்த அகந்தையிலே எம்பெருமானுக்கு தானம் பண்ணுகிறேன்னு அவன் முன் வந்தான். பார்த்தான் எம்பெருமான், இதுதான் நம்முடைய பரத்வத்தை ஸ்தாபிக்க வேண்டிய நேரம் என்று அவன் திருவிக்கிரமனாக அளந்து ஓங்கி உலகளந்தான். உவந்த உள்ளத்தனாய் உலகளந்தான். இந்த இடத்துல எல்லாம் தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே வியாக்கியானங்களிலே தன்னுடைய பரத்வத்தை அவன் ஸ்தாபிப்பதற்காக இந்த உலகங்களை எல்லாவற்றையும் அவன் அழைக்கிறான் என்று தெரிவிக்கிறார்கள். எப்படி அவன் அந்த அகழ் ஞாலத்தையும் அளந்த வன்கள்வனடி மேல் குருகூர் சிலகோபன் சொன்னா, அவன் மேலே குருகூர் சிலகோபன் நம்மாழ்வார் தெரிவித்தார். இவ்வளவு நேரம் இவருக்கு இந்த நாயிகாபாவமானது இருந்தது. பலஸ்ருதி தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே குருகூர் சிலகோபனாக மாறிவிடுகிறார். இப்படி நம்மாழ்வார் இந்த பதிகத்தாலே எம்பெருமானுடைய திருவன்வண்டூர் திவிதேசத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் மேல் தெரிவித்த இந்த பதிகத்தை பண்கொளாயிரத்திருபத்தும் திருவன்வண்டூருக்கு திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய இந்த திருவன்வண்டூர் விஷயமான பதிகத்தை இன்கொள் பாடல் வல்லா, இன்கொள் பாடல் பரம போக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பாடல்களை தெரிவிக்கக்கூடியவர்கள், ஓதக்கூடியவர்கள் மதனர் மின்னிடையவர்க்கே. அதாவது எப்படி காமினிகளுக்கு காமுகனானவன் நன்கு அவன் இருக்கிறானோ, அதே போல எம்பெருமானுக்கு இவர்கள் இந்த பதிகத்தை அனுசந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது விரும்பத்தக்கவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். மதனர் மின்னிடையவர்க்கே என்று தெரிவித்ததாலே மோட்ச சாம்ராஜ்யத்திலே திருநாட்டிலே ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த திவ்ய அப்சரசுகள் அவைகளை மின்னடையவர் என்ன தெரிவிக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. இப்படி இந்த பதிகத்தாலே திருவன்வண்டூர் எம்பெருமானுக்கு ஆழ்வார் தூது விடுகிறார். இது ஒரு நிர்வாகம். திவ்யதேசத்து எம்பெருமானுக்குத்தான் தூது விடுகிறார் என்று ஒரு நிர்வாகம். சில பாசுரங்களை பார்த்தால், ஏன் இந்த பாசுரத்தை பார்த்தாலே அவதார தசையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து தூதுவிட்டு அவனிடத்திலே அந்த அவனுடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன இந்த பதிகத்தினுடைய அர்த்தமானது ஆச்சாரியர்களாலே இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழியினுடைய
இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை அடியேனுக்கு தெரிந்த சில வார்த்தைகளை கொண்டு உளறினேன் என்றுதான் சொல்லணும். இருந்தாலும் அதிலே ஏதாவது தவறுகள் இருக்குமே ஆனால் அவைகளை பெரியோர்கள் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதே சமயத்திலே இந்த உபன்யாசத்தை ஏற்படுத்தி ஏற்பட்ட இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிறதான இந்த வைபவம் பல வித்வான்களை கொண்டு நடைபெற்று வருகிறதான இந்த வைபவம் ஏதோ அவர்களுக்குள்ளே அடியேனும் ஒரு விதூஷகன் போல அப்பொழுது உபன்யசித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்று இப்பேற்பட்ட இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி எதிகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிவாரங்களிலேயும் அதே சமயத்திலே அத்துணை ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடிவாரங்களிலேயும் அடியனுடைய கிருத்தஜதைகளை அனுசந்தித்து அடியனுடைய வாக்கையை பூர்த்தி பண்ணிக் கொள்கிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரணி உத்தரே தடே ஸ்ரீ திரிணே மூலகாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மே ஸ்ரீரங்கவாசினே பூஜா நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே